வெல்கம் டு மை ட்ராவலர்ஸ் அண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு வாட்டர் ஃபால்ஸை பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. அந்த மேப்பில் பார்த்துருக்க டைலெட்டு இங்கே வரைக்கும் வருது மேப்பு. இதை பார்த்துட்டு சும்மா அப்படியே சைடில் இந்த போட்டிருக்கா, இப்படியே சைடில் இறங்கி அப்படியே ஸ்ட்ரீம் போகிறோம். கொஞ்சம் லெஃப்ட்டு ஸ்ட்ரீம்லேயே போக முடிஞ்சா ஸ்ட்ரீம்லேயே போனால் அந்த ஃபால்ஸுக்கு போயிடலாம். ஓகே, இந்த கரண்ட் எடுக்கிறானுங்க. ஓகே, இப்போ நம்ம ரொம்ப தூரம் கழித்து வந்தாச்சு. தேடி கண்டுபிடிச்சி யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நமக்கு பின்னாடி ஒரு 2 பேர் நம்மளை மாதிரியே தேடிக்கிட்டு இருந்தாங்க. எதுவும் பார்த்தாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸ் பாயிண்ட். நம்ம ஊரில் இருக்க தேரை மாதிரி உம்மால கனவு சரியான பெருசு. பயப்படவே மாட்டேங்குது. என்ன வகை பாம்புன்னு தெரியல. ஓகேயா, நம்ம கொஞ்சம் மூவ் ஆகி இப்போ கொஞ்சம் வேலை. அது வந்து டனல்னால அந்த உயிரினம்லாம் இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம். தரமாக இருக்குது. உய்யால சரி, இன்னைக்கு சண்டே சாட்டர்டே நிறைய பேர் பயணு ஒரு தைரியத்தில் வந்தால் இங்கே பார்த்தா ஒருத்தனை. இன்றைக்கி தலைவன் இல்லாட்டி சம்பவம் தான். என்ன 3 கிலோமீட்டர் நடக்கிறத ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து தேடி இருப்போம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே வந்து இந்த மாதிரி இடத்துல நிறைய அந்த டைரக்ஷன் குறியெல்லாம் போட்டு வச்சுருவானுங்க. இங்கே கொஞ்சம் நல்லா விடுங்க, இங்கே இருக்கவனுங்க ஃபுல்லாக. நம்ம வெறும் வேறாக இருப்பாருங்க, மண்ணரிப்பு அதிகங்க. ஏன்னா மழை பெஞ்சா தண்ணி குண்டாங்குறா வருதில்ல, நான் பார்த்துருக்கேன் வீடியோஸில். அதுக்கு எடுத்துக்காட்டு இதுதான். இப்போதைக்கு தண்ணி அதில் வருதா, ஆனால் இங்கே பாருங்கள் வேறலாம் மழை பெஞ்சுன்னா தட்டாலடியாக வருங்க தண்ணி. ஓகே, தூரத்தில் ஒரு ஸ்ட்ரீம் தெரியுது, சாரி வாட்டர் ஃபால் தெரியுது. போய் பார்க்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ பெரிய மரத்தை உடச்சி போட்டிருக்காங்க வெரி பக்கர்ஸ். நல்லா உயரமாக இருக்கா. நம்ம அந்த மேலே போகலாம். இங்கே என்ன கதை, இங்கே மலைப்பாம்பு தான் தெரியும் ஐயா. ஓகே, ஃபைனலி கண்டுபிடிச்சாச்சே. சின்னதாக மேலே ஏறுது. மேலே போய்ட்டு வருவோம். ஆல்டைல் மேப்பில் இருந்துச்சு. இவனுக்கு ஒய்யால வெரி நல்ல பசங்க, கைரியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இடம் நம்ம ஊரில் இருந்தால் எப்படி இருக்கும், இங்கே எப்படி வச்சுருக்கானுங்க பாருங்க. இதுதான் வீடியோவில் பார்த்தேன். இங்கே தான் கேம்பிங் பண்ணிவிட்டு இருப்பானுங்க. அங்கே இருக்கான்னு பாருங்க நம்ம பசங்க. நம்ம சும்மா இதை போய் லைட்டாக பார்த்துட்டு கிளம்பி போடலாம். தாடி வச்சுருக்கேன், தமிழ்காரனானு தெரில, போய் பார்க்கலாம். அல்ல அதுக்கு மேலே ஒரு சமாதானம் இருக்குது பாருங்கள். இவனுக்கு ரெடி பண்ணுவானுங்க இந்த மாதிரிலாம். இவனுக்கு நல்லா ரசனை உள்ளவனுங்க இங்கே இருக்கவனுங்க. ஓகே, நம்ம கீழே போகலாம். ஆமாம், ஆற்றுல தண்ணி கம்மியாக போகிற மாதிரி இருக்குது, நம்மளை இழுக்குது. நல்ல ஃப்ளோ. வந்ததுக்கு ஒரு ரத்த கையமாவது வாங்கணும்ல, காலை உள்ளே விட்டேன்.
ஓகே, நம்ம மேலே டாப்புக்கு வந்தாச்சு. டாப்பில் இங்கே ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது. ஓகே, நம்ம கீழே போகலாம். ஓகே, ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரீம் பாதையில் போகல. நம்ம எப்போ வந்தாலும் எத்தனை பாதை இருக்குது எல்லாத்துலேயும் ஏறி போகிறாள்லாம். அதனால் அந்த ஒரு பாதையில் வந்துட்டு இன்னொரு பாதை பைபாஸில் இருந்து கனெக்ட் ஆகுது. அந்த பாதையும் ஒரே ஏதாவது பார்த்துட்டு போயிடும்னு சொல்லி இப்போ இந்த வழியில் போய்கிட்டு இருக்கோம். இந்த ஃபால்ஸுக்கு ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சேன். கொஞ்சம் தூரம் தான் நான் இருக்கிற இடத்துலேருந்து. தூரம்ன்றது போக டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி கிடையாது அதிகமாக. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போகிற மாதிரி இருந்துச்சு. அதாவது நம்ம ஓலா ஊபர் மாதிரி தான். மெயினான இடத்துல தான் கிடைக்கும். அதுக்கடுத்து அங்கிட்டு போனால் கிடைக்காது. இங்கே பஸ்ஸில் நான் போனதே இல்லை. இது ஏதோ அந்த நம்ம கார்டு யூஸ் பண்ணி தான் போகணும்னு நினைக்கிறேன். இல்லை டிக்கெட் எடுக்க முடியுமா, இல்லை நிப்பாட்டிட்டானுங்களான்னு தெரில. அதனால் கிராப் 3 முறை அந்த ஓலோ மாதிரி இங்கே கிராப்னு சொல்லி 3 முறை ரிஜெக்ட் பண்ணிட்டானுங்க. 4வது முறை ஒருத்தர் வந்து ஏற்றிட்டு வந்தேன். பரவாயில்ல, இல்லாட்டினா கொஞ்சம் யோசிச்சு தான் வர மாதிரி இருக்குது. பஸ்ஸு அது 3 மணி நேரம் காமிக்குது. ஸ்டாப் ஆகி போய் 27 ஸ்டாப்பு, ரொம்ப நேரம் ஆயிடும். ஓகே, பைபாஸ்க்கு வந்தாச்சு. வழக்கம் போல் பஞ்சாயத்து பண்ணி விட்டேன். வெளில போய் என்ட்ரன்ஸ் இறங்கும் போதே டிலரிங் பஸ்ஸுன்னு போட்டிருக்காங்க, உள்ளே இறங்கக்கூடாதுன்னு. ஓகே, சிலவங்க இறங்கி வந்துக்கிட்டு இருக்கானுங்க. கடைசியாக நம்ம வந்து அந்த டனலை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, போகலாம். எனக்கு தெரிஞ்சு போகும்போதே ஒன்று பைபாஸில் இறங்கியிருக்கலாம். இது 2 வழி இருக்கேன். என்ட்ரன்ஸில் இறங்கி டனல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்படியே வர்றதுக்கு ஒரு வழி, பாம்பு பார்க்காம. பைபாஸில் இறங்கிட்டு அப்படியும் போயிடலாம். அதான் 2 ரூட்டு காமிச்சிச்சு. நம்ம அந்த டனலை பார்த்துட்டோம்னா ஸ்ட்ரீம் இருக்குது, தைரியமாக வாட்டர் ஃபாலை பிடிச்சலான்னு சொல்லி பைபாஸில் இறங்கலை. நம்ம பைபாஸில் இறங்கிட்டோம்னா இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகே, பாய்.